புலம்பல் அதிகாரம் 5. இறைவனின் இரக்கத்திற்காக வேண்டல். ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்டதை நினைந்தருளும். எங்கள் அவமானத்தை கவனித்துப் பாரும். எங்கள் உரிமை சொத்து அந்நியர் கைவசமாயிற்று. வீடுகள் வேற்று நாட்டினர் கைக்கு மாறிற்று. நாங்கள் தந்தையற்ற அனாதைகளானோம். எங்கள் அன்னையர் கைம்பெண்டீர் ஆயினர். நாங்கள் தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிக்கிறோம். விறகையும் பணம் கொடுத்தே வாங்குகிறோம். கழுத்தில் நுகத்தோடு விரட்டப்படுகிறோம். சோர்ந்து போனோம். எங்களுக்கு ஓய்வே இல்லை. உணவால் நிறைவு பெற எம் கையை எகிப்தியர் அசீரியரிடம் நீட்டினோம். பாவம் செய்த எம் தந்தையர் மடிந்து போயினர். நாங்களோ அவர்கள் குற்றப்பழியை சுமக்கின்றோம். அடிமைகள் எங்களை ஆளுகின்றார்கள். எங்களை அவர்கள் கையினின்று விடுவிப்பவர் எவரும் இல்லை. பாலை நில வாளை முன்னிட்டு உயிரை பணயம் வைத்து எங்கள் உணவை பெறுகிறோம். பஞ்சத்தின் கொடுந்தனலால் எங்கள் மேனி அடுப்பென கனன்றது. சீயோன் மங்கையர் கெடுக்கப்பட்டனர். நகர்களின் கன்னியர் கற்பழிக்கப்பட்டனர். தலைவர்கள் பகைவர் கையால் தூக்கிலிடப்பட்டனர். முதியோர்களையும் அவர்கள் மதிக்கவில்லை. இளைஞர்கள் இயந்திர கல்லை இழுக்கின்றனர். சிறுவர் விறகு சுமந்து தள்ளாடுகின்றனர். முதியோர் நுழைவாயிலில் அமர்வதை கைவிட்டனர். இளையோர் இசை மீட்டலை துறந்துவிட்டனர். எங்கள் இதயத்தின் மகிழ்ச்சி ஒழிந்தது. எங்கள் நடனம் புலம்பலாக மாறியது. எங்கள் தலையினின்று மணிமுடி வீழ்ந்தது. நாங்கள் பாவம் செய்தோம். எங்களுக்கு ஐயோ கேடு. இதனால் எங்கள் இதயம் தளர்ந்து போயிற்று. எங்கள் கண்கள் இருண்டு போயின. சீயோன் மலை பாழடைந்து கிடக்கின்றது. நரிகள் அங்கே நடமாடுகின்றன. நீரோ ஆண்டவரே என்றென்றும் வாழ்கின்றீர். உமது அரியணை தலைமுறை தலைமுறையாய் உளதாமே. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை கைவிட்டது ஏன்? இத்துணை காலமாய் எங்களை மறந்தது ஏன்? ஆண்டவரே, எம்மை உம்பால் திருப்பியருளும். நாங்களும் உம்மிடம் திரும்புவோம். முற்காலத்தே இருந்தது போல எம் நாள்களை புதுப்பித்தருளும். எங்களை முற்றிலும் தள்ளிவிட்டீரோ? எங்கள் மேல் இத்துணை வெஞ்சினம் கொண்டீரே.